பச்சை கிளியானால் பறந்து நான் தேடுவேன் பாடி வரும் செல்கள் தேரேறி ஓடுவேன் பச்சை கிளியானால் பறந்து தேடுவேன் பாடி வரும் செல்கள் தேரேறி ஓடுவேன் பச்சை கிளியானால் பறந்து நான் தேடுவேன் பாடி வரும் கொண்டு சேர்க்குமோ கண்கள் இரண்டோ இங்கே உன்னை கண்டு தேடுமோ சென்ற இடம் யாவோ நிழல் போல தோணுதே அன்று சொன்ன வார்த்தை அலை போல ஓடுதே சென்ற இடம் யாவோ நிழல் போல தோணுதே அன்று சொன்ன வார்த்தை அலை போல ஓடுதே கனையாடி மணவாளன் கனையாடி மணவாளன் காணாமல் நானோ உயிர் வாழ்வதெங்கே கண்கள் இரண்டோ இங்கு உன்னை கண்டு தேடுமோ காலகிரியே என்னை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ கண்கள் இரண்டோ இங்கு உன்னை கண்டு தேடுமோ தாயிற் சிறந்த கோவிலுமில் தந்த சொல்மிக்க மந்திரமில்லை தாயிற் சிறந்த கோவிலுமில் தந்த சொல்மிக்க மந்திரமில்லை தன்னலமற்றது தாயின் நெஞ்சம் தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம் மண்ணுயிர் காப்பவர் மாந்தர் தெய்வம் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்த சொல்மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவுகள் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பில் இல்லை தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்த சொல்மிக்க மந்திரம் இல்லை ஒருமையில் சிறந்த பூமியும் உண்டு பூமியமின் தாய்மலம் உண்டு கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று கருணையில் தாயுமை கடவுளும் ஒன்று தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை செல்வமுடைய வணக்கம் அம்மா வணக்கம். நல்லா இருக்கு நான் எழுதிருக்கப்பா. ஆமா எப்பா நீ பார்த்தாலும் அப்பா சமாஜால வந்து அழுதுட்டே இருக்கீங்களே எதற்காகம்மா? அழாம என்னப்பா பண்றது என்ன நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்களுடைய தந்தை அவளையெல்லாம் விட்டு பிரிந்து விட்டார் எப்படியோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து ஆளாக்கிட்டேன் நல்ல முறையில படிக்க வச்சுக்கீங்க. உனக்கு ஒரு வேலை கிடைக்கலையப்பா. வேலை கிடைக்கலன்னு வருத்தத்துல இருக்கீங்களா? அம்மா நீ நாட்டு மன்னரை வர சொல்லி இருக்கிறாருமா. ஒரு வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம். உண்மையா சொல்ற? ஆமாம்மா. சரிப்பா போய் முதல்ல மன்னர் பாத்துட்டு வா. வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம். வேலை தேட
அரண்மனைக்கு போறேன். நான் போயிட்டு வர வரைக்கும் அம்மாவுக்கு துணையா வீட்டுலயே இருமா. அண்ணா நீங்களும் மணரை தேடி போறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அண்ணா. வேலை கிடைச்ச உடனே நீங்க நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும், அதான தங்கச்சியுடைய ஆசை. ஆமா, அண்ணனும் வேலை தேடி போறாரு, கண்டிப்பா அண்ணனுக்கு வேலை கிடைக்குமா. இன்னில இருந்து நான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட எல்லாம் அர்ச்சனை பண்ண போறேன். அண்ணனுக்கு வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், தினந்தோறும் நவகிரகணத்தெல்லாம் சுத்த போறேன். அப்படிலாம் நான் கோயிலுக்கு போயிட்டு அண்ணனுக்கு வேலை கிடைச்ச உடனே முதல் மாசம் அண்ணன் கிட்ட சம்பளம் வாங்கின உடனே அண்ணன் கிட்ட இருந்து முதல்ல எடுத்து சொல்லி எனக்காக நெட்ல ஆர்டர் பண்ணி ஒரு மொபைல் போன் வாங்கி தர சொல்லுமா. பாடி போய் இந்த கோயில்லாம் நவகரத்து வந்துட்டு வர வேலை கிடைக்கும். நீ நவகரத்து கோயில் சுத்துற. அவ சொல்லுவா அண்ணா வாங்கி கொடுங்க அண்ணா. நான் உனக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்து நீ 4 பேருக்கு நம்பர் கொடுத்து அவங்க 4 பேர் உன் பின்னாடி சுத்தி வராத வம்புலாவ. அண்ணா உன்னுடைய தங்கை அப்பேற்பட்ட தங்கை இல்ல அண்ணா. இது வரைக்கும் நான் மொபைல் போன கையில கூட எடுத்ததே இல்லண்ணா. அண்ணா பட்டன் போன் வாங்கி கொடுத்து அதையே ஒழுங்கா வச்சிருக்க மாட்டேன். பாரு காதலே அண்ணா, வச்சிருக்கேன். நான் போன் எதுக்காக கேக்குறேன்னா நான் வீட்ல இருந்து ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறதுக்காக கேட்டேன்னா. நீ ஒன்னும் ஆன்லைன் படிக்க வேணாம், நீ ஸ்ட்ரைட்டாவே போய் படிங்க. சரிமா, நீ போயிட்டு வேலை தேடிட்டு வாடா போடா. அம்மா இந்நேரம் எங்க பாலு மாமா கிட்ட கேட்டுருந்தா கூட வாங்கி கொடுத்திருப்பாரு. நீங்க முதல்ல பாலு மாமான்னு சொல்றீங்க. அது அங்க இருக்காருமா. பாடிங்க, இதுதான் உனக்கு போன் வாங்கி கொடுக்குறது. ஏண்டி வீட்டுல தண்ணியே இல்ல, முதல்ல ஆத்துக்கு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு சீக்கிரமா வந்து சேரு. சரிம்மா, இப்பவே போயிட்டு வந்துடுறேம்மா.